தொடர்ந்து நாம் கற்க இருக்கின்ற பகுதி 27.3 தரப்பட்ட தரவு தொகுதி ஒன்றுக்கு விளக்கமளித்தல். தரவு தொகுதி ஒன்றிலிருந்து விளக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் நாம் இங்கு கவனிக்க இருக்கின்றோம். ஒரு எளிமையான விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு கணித பாட பரீட்சை ஒன்றில் மாணவர்கள் பெற்ற புள்ளி மொத்த புள்ளி 10. இந்த தரவுகளை ஒரு எளிமையான வடிவில் ஒரு வினாவை நான் கேட்கலாம். எந்த ஒரு புள்ளியை அதிகமான மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் என கேட்கலாம். கேட்டால் நீங்கள் விடையாக 7 என்ற புள்ளியை குறிப்பிட முடியும், அதிகமான மாணவர்கள். அல்லது இங்கு தரப்பட்ட புள்ளிகளில் எந்த புள்ளி அதிக தடவை வந்துள்ளது, 7 என குறிப்பிடலாம். இவ்வாறு ஒரு கூட்டத்தில் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் வருகின்ற ஒரு புள்ளி அல்லது 2 புள்ளிகள் அல்லது பல புள்ளிகள் காணப்படலாம். அவை தொடர்பாக கவனிப்போம். இனி நீங்கள் கணித பாடத்தில் ஒரு புதிய சொல்லை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், அதாவது ஆகாரம். ஒரு தரவு தொகுதி ஒன்று தரப்படும் பொழுது அந்த தரவு தொகுதியை பயன்படுத்தி அந்த தரவு தொகுதிக்கான ஆகாரத்தை துணிவது எவ்வாறு என்பதை நாம் கவனிப்போம். ஒரு தரவு தொகுதி ஒன்றில் அதிக தடவைகள் காணப்படும் பெருமானம் அந்த தரவு தொகுதிக்கான ஆகாரம் எனப்படும். மாணவர்களே, ஒரு தரவு தொகுதி ஒன்றில் பெரும்பாலும் ஒரு ஆகாரம் காணப்படும். சில வேளைகளில் 2 ஆகாரங்கள் காணப்படும். 2 ஆகாரங்கள் காணப்படும் பொழுது அது ஈராகாரம் எனப்படும். இன்னும் சில வேளைகளில் 2க்கும் மேற்பட்ட ஆகாரங்கள் காணப்படவும் முடியும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அது பல்லாகாரம் எனப்படும். மாணவர்களே, இங்கே உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட அட்டைகள் காட்டப்பட்டுள்ளன. அந்த அட்டைகளில் 3, 3, 6, 13, 100 ஆகிய பெருமானங்கள் இடம்பெற்றுள்ளன. அதாவது இங்கு ஒரு தரவு தொகுதி ஒன்று தரப்பட்டுள்ளது. இந்த தரவு தொகுதியிலே 3, 3, 6, 13, 100 ஆகிய பெருமானங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தரவு தொகுதிக்கான ஆகாரம் யாது என கேட்போமாக இருந்தால், உங்களுக்கு முன்பே கூறியிருப்பேன், ஒரு தரவு தொகுதி ஒன்றில் அதிக தடவைகள் இடம்பெறும் பெருமானம் அந்த தரவு தொகுதிக்கான ஆகாரம் எனப்படும். எனவே மேற்படி தரவு தொகுதிக்கான ஆகாரம் 3 ஆகும். ஏனெனில் 3 எனும் இப்பெருமானம் அதிக தடவைகள், அதாவது 2 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. எனவே மேற்படி தரவு தொகுதிக்கான ஆகாரம் 3 ஆகும். மாணவர்களே, மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் 1. அதாவது தரம் 8இல் உள்ள மாணவர்களின் வயதுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தரவு தொகுதியில் இந்த தரவு தொகுதிக்கான ஆகாரம் யாது என கேட்போமாக இருந்தால், உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும். ஒரு தரவு தொகுதியில் அதிக தடவைகள் இடம்பெறும் பெருமானம் அத்தரவு தொகுதிக்கான ஆகாரம் ஆகும். எனவே மேற்படி தரவு தொகுதியில் 14 எனும் பெருமானம் அதிக தடவைகள் இடம்பெற்றுள்ளன. எனவே தரவு தொகுதிக்கான ஆகாரம் 14 ஆகும். மாணவர்களே, மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் 2. அலுவலக வேலை நாட்கள் 15இல் ஒவ்வொரு நாளும் விடுமுறை பெற்று சென்ற ஊழியர்களின் எண்ணிக்கைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தரவு தொகுதிக்கான ஆகாரம் யாது என பார்ப்போமாக இருந்தால், மேற்படி தரவு தொகுதியில் 16 எனும் பெருமானம் 2 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. அதேவேளை 18 எனும் பெருமானம் அதுவும் 2 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. எனவே மேற்படி தரவு தொகுதியில் 2 ஆகாரங்கள் காணப்படுகின்றன, அதாவது 16, 18. எனவே இது போன்ற சில சந்தர்ப்பங்களில் ஒரு தரவு தொகுதியில் 2 ஆகாரங்கள் இடம்பெறவும் முடியும். இதே போன்று ஒரு தரவு தொகுதியில் 2க்கு மேற்பட்ட ஆகாரங்கள் இடம்பெறவும் வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்களே, இதோ இங்கு சில படங்கள் காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். இவற்றின் உயரங்கள் வெவ்வேறு உயரங்களாக காணப்படுவதை நீங்கள் காணலாம். இந்த உயரங்களை அடிப்படையாக கொண்டு இடையம் என்றால் என்னவென்று பார்ப்போம்.
முதலாவதாக இவற்றை நாம் ஒன்று ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்கு செய்வோம். இவற்றை உயரம் கூடியதிலிருந்து குறைந்தது வரை அடுக்கி செல்வோமே. அவ்வாறு செல்லும்போது முதலாவதாக உயரம் கூடியது, அடுத்ததாக அதற்கு அடுத்த உயரம் உள்ளதை கொண்டு வருவோம். அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக உயரம் குறைந்ததை கொண்டு வருவோம். அடுத்ததாக நாலாவதாக உயரம் குறைந்தது, அடுத்த ஐந்தாவதாக உயரம் குறைந்தது. இப்பொழுது நாம் இந்த 5 உருவங்களையும் அதன் உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையாக அடுக்கியுள்ளோம். இப்போது கவனியுங்கள், மத்தியில் அமைவது எது? அது ஏறு வரிசையில் சிந்தித்தாலும் சரி அல்லது இறங்கு வரிசையில் சிந்தித்தாலும் சரி, 5 படங்கள் காணப்படுகின்ற படியால் உயரத்தின் அடிப்படையில் இதோ மூன்றாவது படம்தான் மத்தியில் காணப்படுகின்றது. எனவே இந்த படம்தான் இடையத்தை குறிக்கும். அதாவது நாம் உயரத்தை அடிப்படையாக கொண்டு அளவிடுகிறோம் என்றால் இந்த 3வது படம்தான் இடையத்தை குறிக்கும். அதாவது என்ன விளக்கம்? ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசைப்படுத்தும் போது மத்தியில் அமைவது யாது என கவனிக்க வேண்டும். இப்போது நாம் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு பார்ப்போம். இடையம் தொடர்பாக மேலும் ஒரு விளக்கத்தை கவனிப்போம். உங்கள் வகுப்பில் 5 மாணவர்கள் உள்ளார்கள். அவர்களது நிறை இவ்வாறு உள்ளதென எடுத்துக்கொள்வோம். ஒருவர் 32 கிலோகிராம், இன்னொருவர் 35 கிலோகிராம், இன்னொருவர் 33 கிலோகிராம், இன்னொருவர் 39 கிலோகிராம், இன்னொருவர் 37 கிலோகிராம் என உள்ளனர் என கொள்வோம். இப்பொழுது நாம் இவற்றின் இடையம் யாது என காண வேண்டும் என்றால், மாணவர்களை திணிவு ஒழுங்கில், அதாவது குறைந்தது முதல் கூடியது வரை அல்லது கூடியது முதல் குறைந்ததாகவும் இருக்கலாம், ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில் அமைக்கும் போது மத்தியில் அமைவது தான் இடையமாக அமையப்போகின்றது. அதனை ஏறுவரிசைப்படுத்தினால் முதலியாவது 32 கிலோகிராம், அடுத்ததாக 33 கிலோகிராம், அடுத்ததாக 35 கிலோகிராம், அடுத்ததாக 37 கிலோகிராம், அடுத்ததாக 39 கிலோகிராம். இப்பொழுது மத்தியில் கிடைப்பது யாது? இதோ இந்த 35 கிலோகிராம். எனவே அதுதான் இடையமாக அமையும். இடையத்தை வைத்துக்கொண்டு நாம் பார்த்தால் 2 பக்கமும் சம எண்ணிக்கையான உறுப்புகள் காணப்படும். ஏனென்றால் அது இடையமாக அமைவது மத்தியில் அமைவதால். இவ்வாறு கணிக்கின்ற முறை, எவ்வாறு கணிப்புகள் செய்யலாம் என்பதை நாம் பார்க்கவும் உள்ளோம். எண்ணிக்கை அடிப்படையில் இது 3வது உறுப்பாக அமைகின்றது. 5 உறுப்புகள் இருக்கின்றன. 5இல் 3வது 2 இரு பக்கமாகவும் செல்ல மத்தியில் 3வது உறுப்பு அமைகின்றது. அதேபுறம் இப்போது 6 மாணவர்களது நிறையாக இருந்தால் எமக்கு மத்தியில் ஒரு உறுப்பை காண முடியாத நிலை ஏற்படும். கவனியுங்கள், இங்கு 6 மாணவர்கள் உள்ளனர். 6 மாணவர்களது நிறை இங்கு தரப்பட்டுள்ளது. அந்த 6 புள்ளிகளையும் அந்த 6 நிறைகளையும் ஏறுவரிசைப்படுத்துவோம். 32 கிலோகிராம், 33 கிலோகிராம், 35 கிலோகிராம், 37 கிலோகிராம். அந்த 6 நிறைகளையும் நாம் இப்போது ஏறுவரிசைப்படுத்துவோம். முதலாவதாக 30 கிலோகிராம், அடுத்ததாக 32 கிலோகிராம், அடுத்ததாக 33 கிலோகிராம், அடுத்ததாக 35 கிலோகிராம், அடுத்ததாக 37 கிலோகிராம், அடுத்ததாக 39 கிலோகிராம். இப்பொழுது எமக்கு மத்தியில் ஒரு உறுப்பு இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது 33ஐ எமக்கு மத்தியில் எடுக்க முடியாது, 35ஐயும் எடுக்க முடியாது. அவ்வாறு எடுக்கும்போது இரு பக்கமும் சம எண்ணிக்கையுள்ள உறுப்புகள் பரம்பி இருக்க வேண்டும். எனவே நாம் இப்போது 2 உறுப்புகளின் நடு உறுப்பை தான் இடையமாக எடுக்கப் போகின்றோம். அதாவது 33, 35 இரண்டினது கூட்டுத்தொகையின் அரைவாசி. அதாவது இந்த அம்புக்குறி காட்டப்பட்டுள்ள நிலையில் என்ன புள்ளி இருக்க வேண்டுமோ அது என நாம் எடுத்துக்கொள்கின்றோம். எனவே 33, 35 இரண்டையும் கூட்டி 2ஆல் பிரித்தால் கிடைக்கின்ற 34 என்ற பெறுமதி தான் இதன் இடையமாக அமையும். எனவே இதுதான் இடையங்களை காண்கின்ற முறை. இவை தொடர்பாக தொடர்ந்து விளக்க உள்ள விடயங்களையும் கவனியுங்கள். இடையத்தை காணும் முறை தொடர்பாக நாம் இப்போது சிந்திப்போம். இடையத்தை காண்பதற்கான இந்த முறைகளை 2 விதமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, எமக்கு தரப்பட்ட அந்த ஈட்டுக்கள், அதாவது புள்ளிகள் அல்லது தரவுகளின் எண்ணிக்கை ஒற்றை எண்ணிக்கை உறுப்புகளாக இருந்தால் அதற்கு ஒரு முறையையும்,
இரட்டை எண்ணிக்கை உறுப்புகளாக இருந்தால் அதற்கொரு முறையையும் பின்பற்ற வேண்டி உள்ளது. ஏனென்றால் நாம் முன்னர் கவனித்தோம், ஒற்றை எண்ணாக இருந்தால் மத்தியில் ஒரு இலக்கம் வரும். இதோ கவனிப்போம், இது ஒரு ஒற்றை எண்ணிக்கையான தரவுகள் 1 2 3 4 5 6 7 உள்ளது. எனவே மத்தியில் ஒரு உறுப்பு அமைகின்றது. இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இவை, அல்லது ஏறுவரிசைப்படுத்தவும் முடியும். மத்தியில் 44 வருகின்றது. ஒரு உறுப்பு மத்தியில் அமையும். எனவே இங்கு காண வேண்டிய முறை, இது மொத்த உறுப்புகள் 7 காணப்படுகின்றபடியால் 7உடன் ஒன்றை கூட்டி 2ஆல் பிரிக்கும்போது இடையத்துக்குரிய நிலை 4வது ஈட்டு பெறப்படும். அதாவது 8ஐ 2ஆல் பிரிக்கும்போது 4 பெறப்படும். 4வது ஈட்டு, 4வது இடத்தில் எது அமைகிறதோ அது 44 ஆகும். எனவே ஒற்றை எண்ணிக்கையில் எண் ஈட்டுக்கள் இருக்குமாக இருந்தால் எண்சக 1/2 ஈட்டு என்பதுதான் இடையமாக அமையும் என்பதே இதன் கருத்து. மேலும் ஒரு உதாரணத்தை பார்த்துவிட்டு செல்வோம். அதாவது இங்கு 9 ஈட்டுக்கள் உள்ளன. அப்படியென்றால் 2 பக்கமும் 4 4 ஈட்டுக்களை ஒதுக்கும்போது மத்தியில் ஒரு ஈட்டு வரத்தான் போகின்றது. எனவே அது 5வது ஈட்டாக இருக்கும். எனவே ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசைப்படுத்தும் போது 5வது ஈட்டு என்னவென்று காண வேண்டும். அதற்கும் எமக்கு அதே தொடர்பு துணை புரியும். 9 சக 1/2 9 ஈட்டுக்கள் இருக்கின்றபடியால், அதாவது 10/2 5வது ஈட்டு 45 என்பதே இங்கு இடையமாகும். எனவே இங்கும் நாம் அந்த முடிவை எழுதி கொள்ள முடியும். எண் ஈட்டுக்கள் ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில் இருந்தால் எண்சக 1/2 ஈட்டு இடையமாகும். இனி நாம் இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில் இருந்தால் என்ன செய்வது என்பதை கவனிப்போம். அப்போது மத்தியில் ஒரு உறுப்பை நமக்கு எடுக்க முடியாது. இங்கு உதாரணமாக 6 உறுப்புகள் உள்ளது, மத்தியில் ஒரு உறுப்பு இல்லை. 3 3 என பிரித்தால் நடுவில் ஒன்றும் இருக்காது. 2 2 என 2 பக்கமும் நாம் ஒதுக்கினால் மத்தியில் 48 42 ஆகிய 2 உறுப்புகள் வந்து சேரும். எனவே இங்கு காண வேண்டிய முறை, 6 ஈட்டுக்கள் இருக்கின்றபடியால் 6ஐ 2ஆல் பிரித்தால் 3வது ஈட்டு இடையத்துக்கு வரும், 4வது ஈட்டும் வரும். அது ரெண்டும் தான் மத்தியில் இருக்கின்ற 2 உறுப்புகளாக அமையும். எனவே இரட்டை எண்ணிக்கை உறுப்புகள் என்றால் அதனை 2ஆல் பிரித்து எத்தனையாவது ஈட்டு வருகின்றதோ அதனையும் அதற்கு அடுத்த ஈட்டையும் சேர்த்து அதன் மத்தியில் என்ன வரும் என கண்டுபிடிக்க வேண்டும். எனவே இடையம் 48 சக 42/2 என அமையும். அது 45 ஆகும். எனவே மத்தியில் வருகின்ற 2 உறுப்புகளை காண்பதற்கான முறை இதுதான். இரட்டை எண்ணாக உள்ள போது இதுதான் இப்போது முடிவு. இடையம் எண்ணின் கீழ் 2ஆவதும் இதற்கு அடுத்த உறுப்பினதும் கூட்டுத்தொகையின் அரைவாசி ஆகும் என்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எண் உறுப்புக்கள், இரட்டை எண் அடிப்படையிலான உறுப்புக்கள் இருக்குமென்றால் எண்ணை 2ஆல் பிரிக்கும்போது ஒரு இலக்கம் கிடைக்கும். அந்த ஈட்டையும் அதற்கு அடுத்துள்ள ஈட்டையும் எடுத்து அதன் அரைவாசி அல்லது அதன் நடுப்பெருமானத்தை கண்டால் அதுதான் இடையமாக அமையும். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை கவனிப்போம். இங்கு எத்தனை ஈட்டுகள் உள்ளன? 2 4 6 8 ஈட்டுகள் உள்ளன. அப்படி என்றால் நாம் 8ஐ 2ஆல் பிரிக்கும்போது 4வது ஈட்டு. இங்கே ஏறுவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இலக்கங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். தரவுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். 8ஐ 2ஆல் பிரிக்கும்போது 4வது ஈட்டு, அதற்கு அடுத்த 5வது ஈட்டு, இரண்டினதும் நடுப்பெறுமதியாக இருக்க வேண்டும். அதன்படி 4வது ஈட்டு 48, 5வது ஈட்டு 50. அதனை 2ஆல் பிரிக்கும்போது கூட்டி 2ஆல் பிரிக்கும்போது 98ஐ 2ஆல் பிரிக்க வேண்டும். அப்போது நமக்கு 49 கிடைக்கும். இங்கும் நாம் இந்த முடிவை சொல்ல முடியும். எண் உறுப்புகள் இருந்தால் எண்ணை 2ஆல் பிரித்து வரும் உறுப்பையும் அதற்கு அடுத்த உறுப்பையும் எடுத்து அவற்றின் நடுப்பெறுமதியை எடுத்தால் அதுதான் இடையமாக அமையும். உறுப்புகளின் எண்ணிக்கை இரட்டை எண்ணாக உள்ள போது என்ற ஒரு பொது முடிவை நாம் நினைவிற்கொள்ள முடியும். இப்போது 2 முடிவையும் சேர்த்து பொதுவாக பார்ப்போம். எண் ஒற்றை எண்ணிக்கை உறுப்புகள் உள்ள போது இடையம் எண்சக 1/2 ஈட்டாகும். எண் இரட்டை எண்ணிக்கை உறுப்புகள் உள்ள போது இடையம் எண்ணின் கீழ் 2வது இதற்கு அடுத்த உறுப்பினதும் கூட்டுத்தொகையினது அரைவாசியாக அமையும். ஒரு தரவு தொகுதி ஒன்று தரப்படும் பொழுது அந்த தரவு தொகுதியில் இடம்பெறும் பெருமானங்கள் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்கமைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் தரவு தொகுதியொன்றில் நடுவில் இடம்பெறும் பெருமானம்
அந்த தரவு தொகுதிக்கான இடையம் எனப்படும். ஒரு தரவு தொகுதியில் இரட்டை எண்ணிக்கை கொண்ட தரவுகள் காணப்படும் போது நடுவில் அமையும் தரவுகள் இரண்டின் கூட்டுத்தொகையின் இடைப்பெருமானமே அத்தரவு தொகுதிக்கான இடையமாக அமையும். மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் 1. குளிர்பானம் விற்பனை செய்யும் வியாபார நிலையம் ஒன்றில் வாரம் ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட குளிர்பான போத்தல்களின் எண்ணிக்கை பின்வருமாறு. நாளொன்றில் விற்பனை செய்யப்பட்ட குளிர்பான போத்தல்களின் இடையத்தை காண்க. எனவே தரப்பட்ட இந்த தரவுகளை நாம் முதலில் இறங்கு வரிசைப்படுத்தியுள்ளோம். ஏறு வரிசைப்படுத்தவும் முடியும், அதாவது ஒழுங்கு முறையில் எழுத வேண்டும். அவ்வாறு இறங்கு வரிசைப்படுத்தும் போது 60, 52, 48, 44, 41, 40, 32 என அமைகின்றது. 7 உறுப்புகள் உள்ளபடியால் மத்தியில் ஒரு உறுப்பு தனியாக அமையும், அது 44. இதோ இடப்பக்கமாக 3, வலப்பக்கமாக 3, மத்தியில் 44. எனவே இத்தொகுதியினது இடையம் 44. மேலும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். உதாரணம் 2. விளையாட்டு பயிற்சிக்காக 16 நாட்களில் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை பின்வருமாறு. நாளொன்றில் வந்த விளையாட்டு வீரர்களின் இடையத்தை காண்க. மேற்படி தரவுகளை ஏறுவரிசைப்படுத்திய போது 9, 12, 14, 15, 15, 16, 18, 18, 20, 20, 21, 22, 23, 25, 26, 30. இங்கு ஈட்டுக்களின் எண்ணிக்கை 16. எனவே நாம் இரட்டை எண் ஈட்டுக்கள் உள்ள போது எவ்வாறு காண வேண்டுமோ அந்த முறைப்படி தான் செல்ல வேண்டும். எனவே நாம் 16 2ஆல் பிரித்தால் 8, அதனுடன் 1 கூட்டி அதற்கு அடுத்த உறுப்பு 9 ஆகின்றபடியால் 8வது மற்றும் 9வது ஈட்டுக்கள் தான் இடையமாக அமையப் போகின்றன. எனவே 8வது ஈட்டு 18, 9வது ஈட்டு 20. எனவே இவை இரண்டினதும் கூட்டுத்தொகையின் அரைவாசி, அதாவது 18 சக 20 38. அதனை 2ஆல் பிரிக்கும் போது 19 என்பதே இடையமாக அமையும். இப்பொழுது தரவு தொகுதி ஒன்றுக்கு கணிக்கக்கூடிய மேலும் ஒரு விடயம் இடை. தரவு தொகுதியை விளக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மேலும் ஒரு கணியமாகும் இது. சாதாரணமாக உங்களுக்கு கிரிக்கெட் போட்டி என்பது ஞாபகத்தில் உள்ள விடயமாகத்தான் இருக்கும். 10 ஓவர்களில் 50 ஓட்டங்களை அடித்திருந்தால் நாம் ஒரு ஓவரிற்கு 50ஐ 10ஆல் பிரித்து 5 ஓட்டப்படி அடித்துள்ளார்கள் என கூறுவோம். இது அந்த ஓட்ட சராசரி அல்லது இடை ஓட்டம் என குறிப்பிட முடியும். அவ்வாறு கணிக்கின்ற பெறுமதிதான் ஒரு தரவு தொகுதியினது இடை எனப்படும். மேலும் கவனிப்போம். மாணவர் ஒருவர் பெற்ற 5 பாடங்களுக்குரிய புள்ளிகள் இவ்வாறு உள்ளதென கொள்வோம். 32, 35, 33, 39, 37. இவற்றினது இடை யாது என கேட்டால் நாம் இவற்றை முதலாவதாக கூட்ட வேண்டும். இந்த பெறுமதிகள் யாவற்றையும் கூட்ட வேண்டும். பின்னர் எத்தனை உறுப்புகள் உள்ளதோ அத்தனையால் பிரிக்க வேண்டும். இங்கு 5 உறுப்புகள் இருக்கின்றபடியால் 5ஆல் பிரிக்கின்றோம். அதுவே இடைப்புள்ளி என கூறலாம். இடை என கூறுவோம். கூட்டுத்தொகை 176ஆக அமைகின்றது. அதனை 5ஆல் பிரிக்கும் போது அவர் பெற்ற இடைப்புள்ளி 35.2. இதனை வேறு வகையிலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உண்மையில் அந்த இடைப்புள்ளியை 5ஆல் பெருக்கினால் 176 தான் நமக்கு கிடைக்கும். இடை என்பது ஒரு பாடத்திற்கு சராசரியாக அவர் பெற்ற புள்ளியாக இது கருதப்படுகின்றது. எனவே தரவு தொகுதி ஒன்றுக்கு இடையை கணிக்கின்ற விளக்கங்களை மேலும் கவனிப்போம். இடை, அதாவது தரவு தொகுதி ஒன்றில் உள்ள தரவுகளின் பெருமானங்களின் கூட்டுத்தொகையை ஈட்டுக்களின் எண்ணிக்கையால் வகுக்கும் போது பெறப்படும் பெருமானம் அத்தரவு தொகுதிக்கான இடை எனப்படும். அதாவது தரவு தொகுதி ஒன்றில் உள்ள எல்லா தரவுகளின் பெருமானங்களினதும் கூட்டுத்தொகையை அந்த தரவு தொகுதியில் உள்ள தரவுகளினுடைய மொத்த எண்ணிக்கையினால் வகுக்கும் பொழுது பெறப்படுவது அத்தரவு தொகுதிக்கான இடை எனப்படும். உதாரணம் மூலம் பார்ப்போம். 20 ஓவர் கொண்ட கிரிக்கெட் போட்டி ஒன்றில் 20 ஓவர்களுக்குள் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களின் எண்ணிக்கைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஓவர் ஒன்றில் பெற்ற ஓட்டங்களின் இடையை காண்க. இங்கு தரவு தொகுதி ஒன்று தரப்பட்டுள்ளது.
இங்கு இத்தரவு தொகுதிக்கான இடையை காண்பதற்கு முதலில் எல்லா தரவுகளின் மொத்த பெருமானங்களையும், அதாவது எல்லா தரவுகளின் பெருமானங்களினதும் கூட்டுத்தொகையை காண வேண்டும். கூட்டுத்தொகை 71 ஆகும். அந்த 71ஐ தரவுகளின் மொத்த எண்ணிக்கையினால், அதாவது 20 பிரிக்கும் பொழுது 3.55 எனும் பெருமானம் பெறப்படுகின்றது. இது மேற்படி தரவு தொகுதிக்கான இடை ஆகும். நாம் இதுவரை தரவு தொகுதி ஒன்றை ஒழுங்குபடுத்தும் போது அவை தொடர்பாக விவரிப்பதற்கு சில கணியங்கள், சில விளக்கங்கள் கொடுக்கலாம் என பார்த்தோம். அந்த வகையில் ஆகாரம் என்பது ஒரு தரவு தொகுதியின் தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுக்கும் என பார்த்தோம். அவ்வாறே வீச்சு என்பதும் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்ற ஒரு பெறுமதி. இடையம் என்பதையும் கண்டோம். அதுவும் ஒரு தரவு தொகுதி பற்றி விளக்குவதற்கான பயன்படக்கூடிய ஒரு பெறுமதி. அவ்வாறு இறுதியாக இடை என்பதை பற்றியும் பார்த்தோம். உண்மையில் இவற்றுள் எது மிக சிறந்த ஒரு பெறுமதி ஒரு தரவு தொகுதியை பற்றி சரியாக விவரிப்பதற்கு என பார்த்தால், நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டே இதனை கவனிப்போம். இது ஒரு கிரிக்கெட் போட்டியில் 20 ஓவர்களில் பெற்ற ஓட்டங்கள். இதை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஆகாரம் என கேட்டால் அதிக தடவைகள் ஒரு ஓவருக்கு 3 ஓட்டப்படி பெறப்பட்டுள்ளது. எனவே 3 என்பது ஆகாரமாக அமையும். வீச்சு என்பது கூடிய ஓட்டம் 6, குறைந்த ஓட்டம் 0. எனவே 6 - 0 6 என அமையும். இடையம் எனும்போது 10வது உறுப்பினதும் 11வது உறுப்பினதும் கூட்டுத்தொகையின் நடுப்பெறுமதியாக அமையும். இடை என்பது இவை யாவற்றையும் கூட்டி சராசரி ஓட்டம் என கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது மிகவும் பயனுடைய ஒன்றாக நாம் குறிப்பிடக்கூடியது இடையாகத்தான் காணப்படும். பொதுவாக மாணவர்களுக்கு புள்ளிகளில் சராசரி புள்ளி, இடைப்புள்ளி கணிக்கின்றோம். ஓட்ட சராசரி, அதாவது ஓட்டங்களுக்கான இடை என்பதே பயனுடைய ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் மிக உகந்த வகை குறிப்பு பெறுமதியாக நாம் இடையை குறிப்பிட முடியும். இனி பயிற்சி 27.3க்கு செல்வோம். இப்பாடத்துக்கான பொழிப்பு, அதாவது சுருக்கத்தை கவனிப்போம். தண்டு இலை வரைவொன்றின் மூலம் தரவுகளை வகை குறிக்கவும். தண்டு இலை வரைவின் மூலம் தரவு தொகுதி ஒன்றின் இழிவு பெருமானம், உயர்வு பெருமானம், வீச்சு என்பவற்றை காணவும். தண்டு இலை வரைவில் உள்ள தரவுகளின் பரம்பல் பற்றிய தீர்மானங்களை எடுக்கவும். மூலத்தரவொன்றின் ஆகாரம், இடையம், இடை என்பவற்றை காணவும். தேவையான ஆற்றல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள்.